பாகுபலிய கட்டப்பா ஏன் கொன்னாரு? இத வச்சு நம்ம ரசிகர்கள் பண்ற கூத்து இருக்கே. தயவு செஞ்சு சார் இதனுடைய 2ஆம் பாகத்தை கொடுத்துருங்க, அதுக்கான விடைய நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு பலமுறை பல பேர் முறையிட்டதுக்கு அப்புறம் நம்ம ராஜமௌலி சார் அவருடைய அடுத்த பாகத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிய படம் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. எஸ், ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதிக அளவுல எதிர்பார்க்கப்பட்டு இருக்க திரைப்படம் அப்படின்னு பார்த்தா பாகுபலி பார்ட் 2. இப்போ இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில செம்மையான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும் 10 வாரங்களுக்கு எடுக்க போறாராம். இந்த கிளைமேக்ஸ் காட்சியில பிரபாஸ், அனுஷ்கா, தமன்னா, நாசர், ரம்யா கிருஷ்ணன் எல்லாருமே பங்கு பெறுறாங்க. அதனால ஒருத்தவங்களை விட்டா இன்னொருத்தவங்க கிடைக்காம போயிட போறாங்கன்னு மொத்தமா எல்லாருடைய கால் ஷீட்டையும் வாங்கி வச்சிருக்காரு ராஜமௌலி. ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டில சாபு சிறிலோடைய தலைமையில தான் இந்த கிளைமேக்ஸ் காட்சி நடக்க போகுது. பாகுபலி படத்துக்காக வாள் சண்டை அது இதுன்னு நிறைய நடிகர்கள் கத்துக்கிட்டாலும் தமன்னா ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் ஸ்பெஷலா கத்துக்கிட்டு இருக்காங்க. சோ டீம் கோடை விடுமுறை எல்லாம் முடிச்சுட்டு ஜூன் 13ஆம் தேதியில இருந்து இந்த கிளைமேக்ஸ் காட்சிக்கான படப்பிடிப்பை ஆரம்பிக்க போறாங்களாம். கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்க. 10 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாகுபலி எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்துரும். சுப்ராஜ் இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு டைரக்டரா இருப்பான்னு நினைக்க கூட இல்ல. ஜிகிருதண்டா புதீசர் கதிரேசனுக்காக எடுத்திருக்கான். கதிரேசனை வில்லனா வச்சு படம் எடுத்திருக்கான். அந்த டைரக்டர் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல.